ஸோ வணக்கம் மக்களே, மகளாடுலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பீக்கான கம்பேக்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான கம்பேக் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு பிளான்ல இருக்கு. அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி நீட்டாக வந்தால் தான் ரியலான கம்பேக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கம்பேக்னு வச்சுக்கலாம். கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. நாங்கெல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. இப்போ வந்துட்டு நம்ம கம்பேக்கான அது என்ன கம்பேக்னு இந்த வீடியோவில் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கம்பேக்காக இப்போ ஒரு ரூம் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ரூமை இப்போ போய் பார்க்கணும். நீட்டாக இருந்துச்சுன்னா நீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீட்டாக இல்லைன்னா நீட் பண்ணணும். ஆனால் இந்த கம்பேக் வந்துட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ண போகிறதில்ல, டக்குன்னு கம்பேக் கொடுக்க போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட் அண்ட் க்ளீனாக கொடுக்க போகிறேன். ஸோ போன டைம் பண்ண தப்பெல்லாம் இந்த டைம் வந்துட்டு கிளியர் பண்ணி என்னென்ன தப்பு பண்ணேன் அது எல்லாமே ஒரு கரெக்ட் பண்ணி இந்த கம்பேக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கம்பேக்கை தொடரணும்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி என்ன கம்பேக்னு தெரிஞ்சால் கீழே என்ன கம்பேக்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஓகே, இப்போ அந்த ரூமை போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கும் ஒன்றும் தெரில. நான் போய் ஒரு 2-3 மாதம் சம்திங் ஆச்சு. இப்போ திரும்ப போகணும். போய் நீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீட்டாக இல்லைன்னா தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஸோ மக்களே, எப்படியோ அந்த ரூமை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். செம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் சொன்ன ரூம் வந்து இந்த டைம் பூட்டி இருக்குது. என்னன்னு தெரியல, சாவி எங்கே இருக்குன்னு நீவில் தான் எங்கள் அப்பாட்ட கேட்கணும். இன்னொரு ரூம் அதே மாதிரி அச்சஸில் இன்னொரு ரூம் இருக்குது, அதுவும் க்ளீனாக தான் இருக்குது. 2 ரூம் நம்ம க்ளீனாக இருக்குது. கேட்டு பார்க்கணும் எங்கள் அப்பாட்ட. 2 ரூமே எடுத்துக்கிறேன்ட்ட, 2 ரூமும் எடுத்துக்கோன்ட்டாருன்னா இன்னொரு பிளான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணோம். அப்படி ஒரு ரூம் மட்டும் வச்சுக்கோனா நம்ம கம்பேக் மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லை கம்பேக் மட்டும் பண்ணுவோம். ஸோ கம்பேக் என்னன்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ரூம் வந்து க்ளீனாக இருக்கனால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் காசு மட்டும் ரெடி பண்ணணும். டக்குன்னு ஓப்பன் பண்ண மாட்டேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். இனிமேல் ஒன்றொன்னா யூஸ் பண்ணலாம். ஒன்றொன்னா ட்ரை பண்ணலாம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ரொம்ப வளர்றேன். ஒன்றொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த ரூம் க்ளீனாக இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி அதை மட்டும் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் அந்த பூட்டு சாவி மட்டும் கிடச்சிருச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வெளில எடுக்கிற வேலையை பார்க்கணும். அதில் ஒரு பீரோ மட்டும் இருக்கும், அது எடுக்க முடியாது. அது வேற ஒரு கதை. அந்த கதையை வந்து அடுத்தது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு வாங்க இல்லை, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிய போகுது. உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கம்பேக் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். கண்டுபிடிக்கலைன்னா பரவாயில்ல, அடுத்த ஒரு 2-3 வீடியோவில் சொல்லிடுவேன், நானே உளறிடுவேன். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் பிளாகர். யாரா அது? ஆம்பளை பொம்பளை அடிப்படி கிடக்குறாங்கண்ணே. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறான்.